1 year it will come. Hong Thai. Hong Thai. So ரொம்ப நாள் கனவுங்க. Your seat numbers, you can go Okay. upstairs. Hey guys, welcome back to my YouTube channel Number Plate and this is Gautam here. So guys, ஒரு மாற்றம் இப்போ நம்ம கிராபிலேருந்து ஃபுக்கட் போக போகிறோம். ஸோ அதாவது ஒரு 160 கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். போர்டில் கிடையாது, இந்த தடவை நம்ம ரோட்டில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ சுமார் ஒரு 2.5 hours ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சென்னையில் இருந்தீங்கன்னா சென்னை டு பாண்டி போகிறோம்ல, ஸோ அதே மாதிரி தான். அண்ட் ரோடும் வந்து நல்லாவே இருந்தது அண்ட் மவுண்டன்ஸும் போகிற வகையில் சூப்பராக இருந்ததுங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி தாங்க. ஸோ இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ரோட்டில் வண்டியல்னா கூட சிக்னல் போட்டாலும் நிற்பாங்கங்க. கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. யாருமே இல்லைனா கூட வந்து அவங்க க்ராஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. டிராஃபிக்காக இருந்தால் கூட ஹார்ன் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ ரொம்ப அமைதியாக இருக்குங்க இந்த ஊரில். டிராஃபிக்லாம் நல்லா இருந்தது. ஸோ ஒன்ஸ் அப்படியே ஃபுக்கட் வரும்போது தான் இந்த ஒரு சிட்டி லைஃப், ஒரு ஃபாரின் கண்ட்ரி வந்த மாதிரி ஒரு ஃபீல் எங்களுக்கு லைட்டாக அப்போ தான் வந்தது. அண்ட் ஸ்ட்ரைட்டாக நாங்கள் எங்கே தெரியுமா போனோம்? எஸ், நம்ம டைகர் கிங்டம் வந்திருக்கோங்க. ஸோ நம்ம தாய்லாண்டில் 2 இடத்துல இருக்குங்க இந்த டைகர் கிங்டம். ஒன்று வந்து சாங்மாய் அண்ட் இன்னொன்று வந்து ஃபுக்கட். ஸோ எப்படி இங்கே ஒர்க் ஆகும்னா, உள்ளே வரதுக்கு என்ட்ரி ஃபீஸ்லாம் எதுவும் கிடையாதுங்க. நீங்கள் ஜஸ்ட் இங்கே போனாலே எங்கள் வாசலே ஒரு டைகர் சுற்றிட்டு இருக்கோம், அதை பார்க்கலாம். ஓகே, பட் நீங்கள் டைகரை போய் தொட்டு செல்ஃபிலாம் எடுத்து இதெல்லாம் பண்ணோன்னா அதுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்குது. ஸோ டைகர் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் இருக்கும். நம்ம பிக் டைகருக்கு வந்து ஆஃப் பண்ணியிருக்கோம். அண்ட் ஒரு 1 hour 40 minutes வெயிட் பண்ணி ஆனோம். ஃப்ரீ வைஃபை கனெக்ஷன் வச்சுருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் சிம் கார்டு உங்கள்கிட்ட இல்லை, ஏதாவது நெட்டு ஆக்சஸ் பண்ணணுன்னா இந்த வெயிட்டிங் பீரியடில் நீங்கள் உட்காந்து இந்த வைஃபை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ அதான் நான் நோட்டீஸ் பண்ணேன். போலாமா? ஸோ நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகும்போதே உங்களுக்கு ஒரு புக் காமிக்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, அவ்வளோதான், சிம்பிளாக. ஸோ நீங்கள் டைகரோட பேக் சைடில் தான் நீங்கள் டச் பண்ணணும். ஃப்ரண்ட்டில், தலையில் எங்கேயுமே நீங்கள் தொடக்கூடாது. ஸோ செல்ஃபி ஸ்டிக் எதுவுமே நீங்கள் கேரி பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் கிரவுண்டில் நீங்கள் எந்த திங்ஸுமே வைக்கக்கூடாது. நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்த உடனே எனக்கு இதை பார்க்க ஒரு ஜூ மாதிரியும் தெரில, ஒரு பார்க் மாதிரியும் தெரில. எனக்கு நம்ம கேரளாவில் இருக்கிற கோயில் மாதிரி இருந்ததுங்க. ஏன்னா மேலெலாம் நிறைய வுட் ஒர்க்ஸ் இருந்தது அண்ட் ரொம்பவே நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது உள்ளே என்ட்ரு ஆன உடனே இந்த டைகரோட ஸ்மெல் நல்லா ஹெவியாக அடிச்சதுங்க. ஸோ நல்லா ரிசர்ச் பண்ணப்போ எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிது எப்படி இந்த டைகர் கிங்டம் ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ பேக் ஒரு 30 years முன்னாடி ஏதோ ஒரு ஃபார்மர் வந்து ஒரு சின்ன டைகர் கப் வந்து யாருக்கோ கொடுத்தாராம். ஏன்னா அதோட அம்மா வந்து இறந்து போயிடுச்சான். ஸோ அதனால இந்த குட்டியை நீ வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்தாராம். ஏன்னா அவருக்கு தான் வந்து காசும் லேண்டும் வந்து தான் அதை டைகரை பார்த்துக்கிற செலவு அவர் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காராம். ஸோ அவர் அப்படியே வச்சுருந்தாரா, அதை மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ நிறைய அனிமல்ஸ் வந்துடுச்சு. ஸோ எங்கேயாவது ஒரு ஜூ மாதிரி வச்சு அதில் நம்ம ஒரு ஃபீ போட்டு அதை வந்து இதை வச்சு டைகர் வந்து நம்ம ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாரு. அதே மாதிரி ஒரு ஜூ வச்சுருந்தாரு. அதுக்கப்புறமா அதில் ஒரு ஆஸ்திரேலியன் டூரிஸ்ட் வந்து எங்களுக்கு அந்த ட்ரெயினர் பண்ணுற மாதிரி நாங்களும் கிட்ட போய் நிற்கிறோம், எங்களை ஒரு ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படி பண்ணதுக்கப்புறம் நல்லா ரீச் ஆச்சு. ஸோ அங்கேருந்து தான் வந்து இந்த ஒரு ஐடியா உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லோரையும் போய் பப்ளிக்கே உள்ளே போய் கிட்ட க்ளோஸாக போய் ஃபோட்டோஸ் எடுக்கிறது இந்த மாதிரிலாம் ஆரம்பித்தாங்க. பட் செம்ம ஹிட் ஆகிடுச்சுங்க. ஸோ நிறைய டைகர்ஸ் இருந்ததுங்க. இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன கேஜில் இருந்தது. அண்ட் கீழேயும் பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு தரையோ என்னமோ தான். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு அது வந்து சூட்டபுளாகவே இருக்காது இந்த அனிமல்ஸ்க்கெலாம். ஆனால் இந்த ஸ்பேஸ்லாம் பத்தாதுங்க. காட்டிலலாம் விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரேடியஸ் இருக்கும், 5 kilometers ரேடியஸ்க்குள்ளே ஒரே ஒரு டைகர் தான் இருக்கும். ஸோ அது டெரிட்டரியை மார்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் ஜென்ரலாக சுற்றிட்டு இருக்கோம். பட் இங்கே என்னன்னா அசால்ட்டாக ஒரு சின்ன கூண்டில் போட்டு வச்சு, ஆனால் ஒவ்வொரு டைகருக்கும் பேர்லாம் இருக்குங்க. சில கேஜில் வந்து பேர்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஜென்ரலாகவே நம்ம டாக்ஸ்லாம் ஒரு கேஜில் வச்சோன்னா அது யூரின் போக இல்லை ஷீட் போகிறதுக்கு வெளில வாக்கிங் கூப்பிட்டு போவோம். பட் இந்த டைகர்ஸ்லாம் எங்கே கூப்பிட்டு போகிறாங்கன்னே தெரியல. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி ஃபுல் டைம் கேஜில் தான் இருக்குது. எங்கேயுமே ஷீட் இல்லை, அப்படியே ப்ராப்பராக க்ளீனாக இருந்தது. எப்படி தான் ட்ரெயின் பண்ணுறாங்கன்னே தெரிலங்க. ஸோ இதாங்க பிக் டைகர். ஸோ ஒவ்வொன்றுக்கும் அவ்வளோ கீழே வச்சுருக்காங்க. பட் இங்கே கியூவே இல்லையே. 1 hour 40 minutesன்னு சொன்னாங்க. பட் கியூ வச்சுருக்காங்க. ஸ்மெல் அடிக்குது. ஸோ அவங்க ஒவ்வொரு கவுண்டர் வச்சுருக்காங்க. பிக் டைகர், ஓல்ட் டவுன் டைகர், மீடியம் சைஸ் டைகர் அப்படின்ட்டு. ஸோ நான் ஆஃப் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிக் டைகர்.
ஏன்னா நல்லா பெரிய படா சைஸாக இருக்க டைகரை போய் பார்க்கலாம். அப்போ தான் அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் வரும்னு சொல்லிட்டு நாங்கள் பிக் டைகர் தான் ஆப் பண்ணோம். ஸோ சிஸ்டம் வந்து ரொம்ப நீட்டாக இருந்ததுங்க. ஜஸ்ட் நீங்கள் உங்கள் டோக்கன் காமிச்சிங்கன்னா உங்கள் என்ட்ரியை அவங்க நோட் பண்ணிடுவாங்க பிக் டைகரில். ஸோ அந்த டிவி வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸோ எந்த ஸ்லாட்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் அங்கே தான் க்யூவில் நிற்கணும்னு கிடையாது. நீங்கள் அப்படியே ஜாலியாக இங்கே சுற்றிட்டு இருக்கலாம் மெயின் டைம். ஸோ கைஸ் இப்போ நம்ம டைகர் கிங்டம் வந்தாச்சுங்க. ஸோ சீட்டா அதுக்கு தான் நின்றுட்டுருக்கேன். இந்த சீட்டா நான் போகல, நான் வந்து வெறும் பிக் டைகர் தான் போயிருக்கேன். ஸோ இங்கே எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா டைகர்ஸும் ஒரு சின்ன ஸ்பேஸில் தான் வச்சுருக்காங்க. ரொம்ப பெரிய ஸ்பேஸ் கூட இல்லை. எப்படி இந்த ஸ்பேஸில் அது இருக்குன்னு எனக்கு தெரியல. எல்லாம் படுத்துட்ருக்கு, பொம்மை மாதிரி தாங்க இருக்குது எல்லாமே. பட் ஆனால் இவங்க வந்து எந்த ட்ரக்ஸும் யூஸ் பண்ணல அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே வந்து மனுஷங்களை பார்த்து வளர்ந்தது. ஸோ அதனால் அது ஹியூமன்ஸோட பழகிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியல, எல்லாமே குட்டிலேருந்து தான் வச்சுருக்காங்க போல். பட் இருந்தாலும் இவ்வளோ பெரிய க்ரீச்சர்ஸ் வந்து எப்படி இவ்வளோ சின்ன ஸ்பேஸில் வச்சுருக்காங்க. ஏன்னா நம்ம ஊரில் இருக்கிற EA மால், சிட்டி சென்டரோட இந்த டைகர் பார்க் சின்னதுங்க. ஃபுக்கெட்டில் ரொம்ப சின்னது. இது மேபி பேங்காக் பட்டாயில் பெருசாக இருக்கலாம். ஃபுக்கெட்டில் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ அப்படியே ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் சுற்றி பார்த்துடலாம். உள்ளே வந்தோடனே வந்து ஒரு ஸ்மெல் அடிச்சது, இந்த டைகரோட ஸ்மெல் உள்ளே வந்தோடனே தெரிஞ்சது. ஸோ ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு உள்ளே போனாங்க. அண்ட் ஆல்சோ இங்கே சீட்டா இருக்குங்க. எஸ், என்னோட ரொம்ப ஃபேவரட் அனிமல். இந்தியாவில் அன்ஃபார்ச்சுனேட்லி இது கிடையாது, எக்ஸ்டின்ட்டே ஆகிடுச்சு. இது நம்ம கர்நாடகா ஜூவில், ஐ திங்க் மைசூர் ஜூவில் தான் இது இருக்குது. ஆஃப்ரிக்காலேருந்து ட்ரேட் பண்ணி இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுலேயும் வந்து 2 இறந்து போயிடுச்சு. ஸோ இது ரொம்ப நாளாக எனக்கு பார்க்கணும் அப்படின்னு ஆசை. பட் இங்கே இருக்குது, நான் பார்த்துட்டேன். பட் இதை நீங்கள் போய் டச் பண்ணணுன்னா 1340 பாட்ஸ் நினைக்கிறேன். ஸோ அது நீங்கள் பே பண்ணணும். என்கிட்ட கொஞ்சம் மணி ஷார்ட்டேஜாக இருந்ததுனால நான் இதுக்கு போவே இல்லை. நம்ம வந்து பிக் டைகரே பார்த்துக்கலாம், ஏன்னா சைஸ் பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே தான் நான் டார்கெட் பண்ணியிருந்தேன். ஆல்சோ நீங்கள் பார்க்குறீங்களா, சீட்டா தான் வந்து செம்ம ஆக்டிவாக இருந்ததுங்க. நான் போகும்போது ஒரு சீட்டா இருந்தது. இது வந்து தூங்கவே இல்லைங்க, சும்மா அங்கங்கே போயிட்டே இருந்தது. செம்ம க்யூட்டாக இருந்தது ஆக்சுவலி. ஸோ அங்கே இருக்கிற ட்ரெயினர்ஸ் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து தான் வளர்த்துட்ருக்கோம். ஸோ வந்து வைல்டில் வந்து க்ரோ ஆகல. ஸோ இங்கே தான் வந்து சின்ன வயசுலேருந்து க்ரோ ஆச்சு. ஸோ இந்த ட்ரெயினர்ஸ்க்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ எல்லாருக்கிட்டையும் ஒரு பேம்பு ஸ்டிக் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு தான் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அண்ட் ஸ்பெசிஃபிக்லி இந்த சீட்டா வந்து அந்த வாட்டர் பால் வச்சு தாங்க ஃபுல்லாக அங்கேயும் இங்கேயும் போயிட்டு ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுத்துகிட்டே இருந்தாங்க. சூப்பராக கோஆப்ரேட் பண்ணியிருந்தது இது. ஸோ சீட்டா டைகர் எல்லாமே கேட் ஃபேமிலி தாங்க. பட் இந்த சீட்டா எப்படி கத்துன்னு தெரியுமா? பிக் டைகரோட ரூல்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாதுங்க டைகர்ஸ் எல்லாம் மேய்க்கிறது. ரொம்ப ரொம்ப சின்னது இது. இன்றைக்கி ஒரு ஒயிட் டைகர் இருக்குது, 2 டைகரும் படுத்துட்ருக்குங்க. ஓகே, எங்களோட டேர்ன் வந்துடுச்சு. நாங்கள் உள்ளே வந்தோம். ஸோ எங்கள் ட்ரெயினர் என்ன சொல்கிறாரோ அதையே நாங்கள் கேட்டுகிட்டே இருந்தோம். ஸோ ஒரு கையில் இந்த புல் மாதிரி வச்சுருக்காங்கள்ல, அதை வச்சு தாங்க ஒரு வித்தை காமிக்கிறாரு. இப்போ எப்படி ஒரு டைகரை மட்டும் தள்ளுறாரு மட்டும் பாருங்களேன். அசால்ட் இல்லை, இவ்வளோ பண்ணுறாரு. அந்த டைகர் எதுவுமே பண்ண மாட்டேங்குதுங்க. ஸோ ஜென்ரலாக நம்ம தெருவில் இருக்கிற நாயோட வாழை பிடிச்சாலே டென்ஷன் ஆகும். பட் இவ்வளோ பெரிய டைகர் அதை வாழை பிடிச்சி அது மேலெலாம் உட்கார்றாரு, அது கண்டுக்க கூட மாட்டேங்குதுங்க. நல்லா இருந்தது. அது வந்து ரொம்ப அழுக்காலாம் கிடையாதுங்க, செம்ம நீட்டாக இருந்தது. நல்ல ஒரு ஸ்மெல் வந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால தான் இப்படி கட்டி பிடிச்சிருந்தேன். ஒன்றுமே பண்ண மாட்டேங்குது. பரவாயில்லையே, காமா இருக்கு. போட்டோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு இருக்க டைகர் வந்து தூங்கிட்டு இருக்கோம், அது மேலு, இது ஃபீமேல்லாம். ஸோ இந்த ஃபீமேல் டைகர் வந்து ஆக்டிவாக இருக்குன்னாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இதுவும் தூங்கிட்டு தாங்க இருக்குது. பட் ஆனால் இது போஸ் கொடுக்கறதுக்கு அவர் என்னெல்லாம் பண்ணுறாரு பாருங்களேன். ஸோ நினச்சி பாருங்கள், ஒரு நாளைக்கு எவ்வளோ டூரிஸ்ட் வருவாங்க. ஸோ ஒவ்வொரு போஸ்க்கும் வந்து ஒரு ஏதோ அந்த டைகரை வந்து சீண்டிகிட்டே இருக்காருங்க, டென்ஷன் படுத்திகிட்டே இருக்காரு. அப்போ தான் அந்த டைகர் கொஞ்சம் ஆக்டிவாகுது. இல்லை, ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த டைகர் கிட்டலாம் போனால் நம்மளுக்கு கை காலெலாம் நடுங்க ஆரம்பிக்கும், அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் வரும்ன்ட்டு. ஆக்சுவலி எனக்கு சுத்தமாக ஒரு ஃபீலும் வரலங்க. என்ன கூட விடுங்க, ஹரிணி எவ்வளோ ஜாலியாக அதை வச்சு கொஞ்சிட்ருக்கா பாருங்களேன்.
ஏன்னா எங்களுக்கு அது வந்து ஒரு டாய் மாதிரி தாங்க தெரிஞ்சது. ஒரு பெரிய அனிமல் மாதிரி எங்களுக்கு தெரியல. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ கோயிலில் இருக்கிற யானைக்கும் அதே யானை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ரோட்டில் மசினகுடியில் போகும்போது ரோட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த ஃபீல்? அதான் டிஃப்ரென்ஸ். காட்டு யானைக்கும் கோவில் யானைக்கும் இருக்கிற அதே டிஃப்ரென்ஸ் தாங்க. இந்த டைகர்ஸை பார்த்தா சுத்தமாக ஒரு ஃபீலும் வரலங்க. இந்த டைகர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்க அந்த குச்சியை வந்து மூக்கில் அடிப்பாங்க. ஸோ இப்படி பண்ணாங்கன்னா அது கொஞ்சம் வந்து அமைதியாகிடும். ஸோ இதுதான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி தான் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்காங்க. பட் நம்ம ஜூவில் பார்க்குற அனிமல்ஸோட இந்த அனிமல்ஸ் நல்ல ஹெல்த்தியாக இருக்குதுங்க. ஸோ நல்லா சாப்பாடு போடுறாங்க. ஏன்னா நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க. ஏன்னா ஒவ்வொரு டைகரையும் பார்க்குறதுக்கு ஒரு டூரிஸ்ட் எவ்வளோ பே பண்ணுறாங்க. ஸோ 10 minutes டைம். ஸோ நாங்கள் 2 பேர் வந்தோம். எங்கள் 2 பேருக்கும் சேர்த்தே 10 minutes தான் உள்ளே இருந்தோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இங்கே நம்ம டைம் மிஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் 10 minutesனால் 2 பேராக உள்ளே போனோன்னா 20 minutes கொடுக்கணும்ல. பட் அந்த மாதிரி கிடையாது. ஜஸ்ட் ஒரு 10 minutes. அண்ட் அப்படியே டைகர் கிங்டம் மட்டும் வெளில வந்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஷாப் வச்சுருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு சவனியர் வாங்கணுன்னா நீங்கள் வாங்கிட்டு போகலாம். ஸோ ஒன்றும் இல்லைங்க, டைகரோட பல்லு முடியல அங்கே எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு டாய்ஸ் அந்த மாதிரி ஏதோ வச்சுருக்காங்க. டைகர் ரிலேட்டடான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. பட் என்ன காமெடின்னு பார்த்தீங்கன்னா டைகர் பாம்லாம் வச்சுருக்காங்க. ஏன் இதுக்கும் டைகர் இங்கே இருக்கிறதுக்கு என்ன சம்மந்தம்னு எனக்கு புரியல. பட் ஒரே ஒரு மேட்ரு என்னென்னா எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ங்க. ஸோ இங்கே நீங்கள் வாங்குறதோட நார்மல் லோக்கல் ஸ்ட்ரீட்டில் நீங்கள் வாங்கிட்டு போகலாங்க. இந்த டைகர் கிங்டம்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வெளில வரத்துக்கே மணி ஒரு 1:30 ஆயிடுச்சுங்க. ஸோ இங்கேருந்து நாங்கள் ஸ்ட்ரைட்டாக நம்மளோட ஸ்டேக்கு போகிறோம். எங்கே தங்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷர்மேன் அர்பன் ரெசார்ட். இது ஒரு 4 star ரெசார்ட். இது ஸ்பெசிஃபிக்காக நான் இந்த இடத்த தான் நான் கேட்டு வாங்கினேன் கேபிஜி ட்ரிப்ஸ் கிட்டேருந்து. ஏன்னா நம்ம கிராபியில் வந்து ஒரு 3 starல இருந்தோம். சரி இங்கே கொஞ்சம் லக்ஸரியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டல் ப்ரிஃபர் பண்ணேன். ஆக்சுவலி செமையாக இருக்கும் பாருங்கள். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுக்கட் வந்துவிட்டோம். ஸோ 2.5 hours ட்ரைவ் பண்ணிவிட்டு நம்ம ஃபுக்கட் வந்தாச்சு. அப்படியே டைகர் கிங்டம் பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக எங்களோட ஸ்டேக்கு வந்துட்டோம். ஸோ ஆக்சுவலி நான் இந்த ரெசார்ட்டு தான் நான் கேட்டேங்க. 4 star ஹோட்டல் ஃபிஷர்மேன் அர்பன். ஸோ இதை தான் ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து கேட்டேன். ஸோ உங்களுக்கு நீங்களும் இந்த மாதிரி எதாவது பிளான் பண்ணுறீங்க, ஸோ எனக்கு எப்படி புக் பண்ணணும்னு தெரியல, யாரை காண்டாக்ட் பண்ணணும், எப்படி கரன்சி மாற்றணும், அந்த மாதிரிலாம் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இவங்ககிட்ட போங்க. நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதான் எங்களோட ரூம். பின்னாடி வந்து அந்த மவுண்டன் வியூவோட வச்சு எங்களுக்கு இந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்லி சென்ட்ரலைஸ்ட் ஏசி இது. ஸோ நீட்டாக இருக்குல்ல, ஒரு மாதிரி ஒரு ஓஷன் தீமில் இருக்குது எல்லா ரூம்ஸுமே. ரூம்க்கு வந்தோடனே திங்ஸ் எல்லாம் டக்குன்னு வச்சுட்டு சட்டை போட்டு ட்ரெஸ்ஸை போட்டு கிளம்பிட்டாங்க. எங்கே நான் கிளம்புறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கைஸ் இப்போ டால்ஃபின் ஷோ போக போகிறாங்க. ஸோ நம்மளோட கேப் பிக்கப் வந்துருக்கு. ஸோ ரொம்ப நாள் கனவுங்க. நம்ம ஈசிஆரில் வந்து உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, 90s கிட்ஸ்க்கு தெரியும். நம்ம ஈசிஆரில் வந்து டால்ஃபின் ஷோ போயிட்டு இருந்தது. இப்போ அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அங்கே இல்லை. ஸோ நான் எப்போதுமே நான் பாண்டிச்சேரி போகும்போது ஓகே நம்ம இந்த ஷோ போகலான்ட்டு நினச்சிட்டு இருப்பேன். அதுக்குள்ளே அது மூடிட்டாங்க. அப்போ சின்ன வயசு. சிங்கிள் ரைட். One year it will come. Hong Thai. Hong Thai. Only one brand, Hong Thai. Only one. Hong Thai. Okay. ஸோ கைஸ் இந்த மேட்ரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இது பேர் தான் வந்து ஹொங் தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த பிராண்ட் பேர். ஸோ இந்த ஊரில் வந்து எல்லாருமே இதை கையில் வச்சுருப்பாங்க. ஸோ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஹெர்பல் இன்ஹேலர், ஒரு மென்தால், இது வேறு எதுவும் இல்லை. ஸோ எப்போதுமே இது ஒரு ஹேபிட் மாதிரி எல்லாருமே வச்சுருப்பாங்க. அந்த ஊரில் நீங்கள் போனீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ நானும் ஒரு 5-6 வீட்டுக்கு பார்சல் பண்ணிட்டு வாங்கிட்டு போயிட்டேங்க அதை. ฉันไปส่งคุณที่นั่นได้แต่คุณต้องกลับโรงแรมด้วยตัวเอง I can drop you off there, but you have to return to the hotel yourself. Go, signal. Oh, sorry. ஸோ நம்ம ஏஜென்ட் மூலிமா வந்ததுனால நம்மளுக்கு ஆல்ரெடி இதெல்லாம் வந்து அவங்க பே பண்ணி வாங்கிட்டாங்க. ஜஸ்ட் கவுண்டரில் போய் நாங்கள் வாங்கிட்டு உள்ளே போக வேண்டியதான். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour ஷோங்க. ஐ திங்க் ஒரு 25 or 20 minutes ஷோ இது.กิจกรรมสุดพิเศษของที่นี่นะคะนั่นก็
ว่ายน้ำกับโลมานะครับใครที่อยากจะกระโดดลงไปในการน้ำและที่นี่เราไม่ได้มีแค่กิจกรรมการถ่ายภาพของน้องๆ சரி இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே ஸோ இவர் தாங்க ஹோஸ்ட் ஸோ வந்து என்ன நடக்க போகுது என்னன்ட்டு அவங்களோட தாய்மொழியிலையும் பேசுகிறாரு தாய்மொழினா அதாவது தாய் லாங்குவேஜ்லேயும் பேசுகிறாரு அண்ட் ஆல்சோ இங்கிலீஷ்லையும் நல்லா பேசுகிறாரு ஸோ ஒரு 4 டால்ஃபின்ஸ் 1 2 3 4 5 5 டால்ஃபின்ஸ் அண்ட் ஆல்சோ ஒரு 2 ஷீ லைன் இருந்தது. ஸோ இதை வச்சு இந்த அம்மா நிறைய ட்ரிக்ஸ் இல்லை ஜாலியாக ஏதோ கைத்தட்டல் இதெல்லாம் பண்ணாங்க. எப்படி தான் அதெல்லாம் ட்ரெயின் பண்ணுறாங்கன்னே தெரியல. கொஞ்சம் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ கைஸ் அப்படியே கொஞ்சம் நேரம் நான் எடுத்த வீடியோஸ்லாம் நான் போகிறேன். நான் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணல, பட் ஸ்டில் கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்தேன். என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அந்த டால்ஃபின்ஸ்லாம் வச்சு பெயிண்டிங்லாம் பண்ணாங்க. ஸோ அந்த பெயிண்டிங் வந்து இங்கே இருக்கவங்க யாரோ ஒருத்தர் குழந்தைக்கு கொடுத்துட்டாங்க. அண்ட் ஆல்சோ ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்துருக்கவங்களாம் ரெயின் கோட் கொடுத்துட்டாங்க. ஏன்னா அப்பப்போ வந்து தண்ணி மேலே தெளிக்க வச்சாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபன் ஈவெண்ட். ஸோ இங்கேயும் வந்து ஒவ்வொரு சீட்டுக்கும் ஒவ்வொரு ரேட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ரோ கீழே இருக்கவங்களுக்கு ஒரு ரேட்டு அண்ட் மேலே இருக்கவங்களுக்கு ஒரு ரேட்டு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரைஸ் இருந்தது ஒவ்வொரு ரோக்கும். ஸோ ஃபைனலாக இந்த டால்ஃபின்ஸோட நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னா அதுக்கும் ஒரு ப்ரைஸ் இருக்குது. ஸோ அது நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களை வந்து டால்ஃபின்ஸ் பக்கத்தில் நிற்க வச்சு அதை அப்படியே தொட்டுக்கிட்டு ஒரு ஃபோட்டோ. அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து ட்ரெயினர்ஸோடு போய் நின்று எதாவது பண்ணணுன்னா அதுக்கும் ஒரு அமௌண்ட் பே பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் அதெல்லாம் பண்ணலாம். ஸோ இந்த அமௌண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த டால்ஃபின்ஸ் மெயின்டைன் பண்ணுறது இதுக்கெலாம் அப்படி தான் இருக்குது. டால்ஃபின் ஷோலாம் முடிஞ்சிருச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் திங்ஸ் வீட்டுக்கு வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பண்ணியிருந்தோம். ஸோ எங்கள் ரெசார்ட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிளாஸா இருந்தது. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் சீப்பாக இருக்கும்னு கேள்விப்பட்டோம். பட் நிறையா திங்ஸ் நாங்கள் பிளான் பண்ணோம். எங்ககிட்ட ஒரு ப்ரைவேட் வெஹிக்கிள் எதுவும் இல்லாததுனால எங்களால் எங்கேயுமே போக முடியல. ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கிற எல்லா பிளேஸஸ்க்கு மட்டும்தான் போயிருந்தோம். பட் நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு 2 வீலர் ஹையர் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா தான் வந்து நீங்கள் நிறைய இடத்துக்கு ஈஸியாக போயிட்டு வரலாம். ஏன்னா இங்கே லோக்கல் டாக்ஸிஸ் அண்ட் டுக்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அது வந்து பாத்ரூமில் இருக்கிறதுக்குலாம் வந்து தருவாங்க. ஹோட்டல் வாங்கி வச்சுப்பாங்க. What's the use of that sound? Mix. Can like this. Chắc có thằng này ba. Can make like this. But Not silent. I cannot do it. Oh. Not easy for me. நிறையா கடை இருந்தது. பட் என்னன்னு தெரியல, இவங்க கொஞ்சம் நல்லா இன்ட்ராக்டிவாக எங்களோட நிறைய விஷயங்கள் காமிச்சிட்டு ஏதோ பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் இவங்க கடையிலே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு நிறைய திங்ஸ் வாங்கியிருந்தோம். அண்ட் ஆல்சோ நீங்களும் போன உடனே ஒரு கடையில் ஸ்டிக் ஆகாதீங்க. எல்லா கடையும் பார்த்துட்டு எல்லா ரேட்டும் விசாரிச்சுட்டு அந்த நல்லா பார்கெயின் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே எங்கேயுமே ஃபிக்ஸட் ரேட்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் நல்லாவே சீப்பாக வாங்கலாம். அண்ட் இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா என்கிட்ட இருந்த கேஷ், நான் கொண்டு வந்த கேஷ் கொஞ்சம் ரொம்பவே ட்ரை அவுட் ஆகிடுச்சு. எனக்கு சுத்தமாக செலவு பண்ணுறதுக்கு ஆசை இல்லை. ஸோ எதாவது ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு ஸோ அங்கே ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்தது. ஸோ அவங்ககிட்ட கேட்டு ஜிபே பண்ணி அண்ட் ஆல்சோ தாய் கரன்சியை நான் அப்படியே மாற்றிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக சில விஷயம் எல்லாருக்கும் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது. நான் அப்படியே போகும்போதே பார்த்தேங்க. ஸோ நிறையா தாய் மசாஜ் பார்லர்ஸ், ஸ்பாஸ் இந்த மாதிரி நிறையா இருந்ததுங்க. மெடிக்கல் ஷாப் மாதிரி இங்கே இருந்தது. ஸோ அப்படியே பார்த்துட்டே போனேன். எனக்கும் வந்து ஒரு மைண்டில் இருந்தது ஒரு தாய் மசாஜ் இங்கே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே நல்லாவே சீப்பாக இருக்கும்.
அண்ட் இங்கே இருக்கிற லோக்கல்ஸை கேட்டப்போ எந்த மசாஜ் பார்லர் வந்து உங்களுக்கு மெயின் ரோட்லேயே இருக்கும் அங்கேயே போங்க. நீங்கள் உள்ளே போக 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 வந்து அங்கே இருக்கிற தாய் மசாஜ்லாம் ப்ராப்பராக இருக்காது. உங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரியும். ஸோ அவங்களாம் ப்ராப்பராக அத்தன்டிக்காக அவங்க தாய் மசாஜ்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் சும்மா வந்து எதாவது பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஓப்பனாக ரோட்லேயே இருக்கிற மசாஜ் சென்டர்ஸ்க்கு போங்க. ஸோ தட் இஸ் ஆல்வேஸ் சேஃப் அண்ட் ஜென்யூன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஏன் வந்து ஃபுக்கட் வந்து சூஸ் பண்ணேன் அப்படின்றதுக்கான அர்த்தம் உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். அண்ட் இந்த வீடியோ சீக்கிரமாக வரப்போகுது. டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். அப்போ தான் அடுத்த வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.